ஹாய். காலையில் 6:50க்கா கிளம்பி சீனரி எல்லாம் ரசிச்சுக்கிட்டே போய் ஜிம்முக்கு போய் சேர்ந்தேன். போயிட்டதுக்கப்புறமா வெயிட் செக் பண்ணிவிட்டு அதை என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக நம்மளோட வார்ம் அப் அதெல்லாம் ஆரம்பிப்பாங்க இல்லையா. ஸோ அதை ஆரம்பிக்கிறதுக்கு உள்ளே போய் நின்னாச்சு. இது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு, நம்ம சர்க்கியூட் மாதிரி ஏதோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சர்க்கியூட்டுன்றது இது வரைக்கும் நான் முன்னாடி பண்ணதில்லை. அது என்னென்னா, ஒரு ஒர்க் அவுட்டில் நம்ம ஆரம்பித்து அந்த ஒர்க் அவுட்டுக்கு நம்ம சேர்ற வரைக்கும் அங்கே நடுவில் என்னெல்லாம் இருக்கோ அந்த எல்லா ஒர்க் அவுட்டையும் ஒரு 1 மினிட்லேருந்து 1.5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம பண்ணணும். ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே தெரியும். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். பட் அதில் பார்க்கும்போது ரொம்ப டயர்டாக இருந்தது. ஏன்னா ரொம்ப அந்த என்ன சொல்கிறது, டக்கு 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 டக்குன்னு பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ நீங்கள் அந்த எக்ஸசைஸை பாருங்கள். இதை நான் மற்ற ஜிம்முங்களில் இல்லை யாருன்னா வீடியோஸ் போடும்போது தான் பார்த்துருக்கேன். இந்த ரோப் வச்சு பண்ணுறது அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதை தூக்கவே முடியல. அவரோட கை அங்கே அவர் காட்டுற வரைக்கும் தூக்கி அடிக்கணும்னு சொன்னாங்க. பட் அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. தூக்கவே முடியல, அவ்வளோ வெயிட்டு. சரி, எவ்வளோதாம்மா வெயிட்டு குறைஞ்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா 106 105 700 மாறிச்சு. கேம் முடிஞ்சு வெயிட்லாம் செக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்ட அப்புறமா ஆஸ் யூஷுவல் வாட்டர்மெலன் ஜூஸ் குடித்தேன். அதை குடிச்சிட்ட அப்புறமா நான் நேற்றே சொன்ன மாதிரி நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன். அதனால அதுக்கு முன்னாடி சும்மா கிர்னி பழம் சாப்பிட்டுட்டு நான் கிளம்பிட்டேன். நான் பார்க்க எப்படி இருக்கேன்னு நீங்களே சொல்லுங்கள். அதுக்கப்புறமா அன்னலக்ஷ்மி ஹோட்டலுக்கு தான் போனோம். அங்கே 60th பர்த்டே அண்ட் ஆனிவர்சரி நடந்துச்சு. அண்ட் அந்த ஹால் நான் இது வரைக்கும் இந்த ஹோட்டலுக்குள்ளேயே நான் போனதே கிடையாது. எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி இங்கே இருக்கிற எல்லாமேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் எனக்கு இந்த ஹோட்டல் எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னு நான் இங்கே அதை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இருந்தேன்.
இங்கே வந்து என்ன பண்ணாங்க, ஒரு தம்போலா மாதிரி அந்த ஹவுஸ்ஃபுல் கேம் வந்து வச்சாங்க. அதில் அம்மா வந்துட்டு ஃபஸ்ட்டு 7 நம்பர்ஸ் அதையும் வின் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு லாஸ்ட் ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது அதுலேயும் வின் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு சிட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த சிட்டில் வந்து அவங்க சொல்கிற நம்பர் வந்து இருந்துச்சுன்னா அவங்களும் வந்து வின்னு அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அந்த 3த்துலேயுமே வந்து அம்மா வின் பண்ணாங்க. அங்கே இருக்கவங்கெல்லாம் வந்துட்டு எல்லாமே வந்து இது ஃபிக்ஸ்டு கேம் ஃபிக்ஸ்டு அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. பட் இது எல்லாமே பியூர்லாக ஒரு லக்கில் நடந்துச்சு. அதுக்கு அவங்க வந்து 100 ருபீஸ்லாம் கொடுத்தாங்க. ஆனால் மெயின் பார்ட்டே இதுதான், சாப்பாடு. அங்கே பாருங்கள் எவ்வளோ வெரைட்டியாக என்னென்னமோ சாப்பாடு இருக்குது. ஆனால் நம்ம தான் டயட்டில் இருக்கோமே, இதில் எதையுமே நம்மளால் தொட முடியாதே. ஐஸ்கிரீமுன்னு பேப்பரில் எழுதி கொடுக்குற ஆள்கிட்ட போய் இதெல்லாம் காமிச்சா எப்படி? ஆனாலும் நான் என்ன சாப்பிட்டேன் தெரியுமா? நேரம் வெறும் கேரட்டு பைனாப்பிள்லாம் வச்சு ஒரு சாலடு, ஸ்வீட் கார்ன் போட்டு ஒரு சாலடை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். பாய்.